ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நாட்டுக்கோழி வளர்ப்புல இருக்கிற பல பேர் ஏற்கனவே பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, சிறுவிடை கோழி வளர்க்கலாமா இல்ல பெருவிடை கோழி வளர்க்கலாமா, இதுல எது அதிக லாபம் கிடைக்கும் என்பதுதான். இன்னைக்கு வீடியோல இந்த இரண்டு கோழிகளுக்கு இடையேயான வித்தியாசம், அப்புறம் தீவன செலவு, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுது, கடைசியா இந்த இரண்டு கோழிக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் எதுல அதிக லாபம் கிடைக்குது பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பெருவிடை கோழிகள் பத்தி தான். இந்த பெயருக்கு ஏத்த மாதிரி கோழி நல்லா பெருசா வளரும். இந்த கோழியோட உடம்பும் பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா சீக்கிரமா பெருசாகிற வளர்ச்சியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழியில நம்ம ஊர் கோழினா இந்த பெருவிடை கோழி தான். இந்த பெருவிடை கோழி அதிக வெயிட்ல வளரும். ஒரு பெருவிடை கோழி நல்ல முறையில தீவனம் சாப்பிட்டு வளர்ந்துச்சுன்னா சேவல் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 5 கிலோ முதல் 7 கிலோ வரையிலும் வெயிட் வளரும். இதுவே வெடக்கோழி பாத்தீங்கன்னா 2.5 கிலோ முதல் 3 கிலோ வரைக்கும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் கடைக்காரங்க மற்றும் நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பெருவிடை கோழி தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கோழியில தான் கறியோட அளவு அதிகமாவே கிடைக்கும். இந்த பெருவிடை கோழி கிலோ கணக்குல விற்கும் போது அதிக எடையோட இருக்கிறதுனால ரேட்டும் நல்லாவே போகும். ஹோல்சேல் வியாபாரிக்கு நம்ம கொடுக்கும் போது பல்கான அமௌண்ட்டை நம்ம பார்த்து வாங்கலாம். இந்த பெருவிடை கோழியில இன்னொரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சேவலை நீங்க தனியா கட்டுத்தரையில முறையில வளர்த்து வந்தீங்கன்னா இதோட ரேட்டு 4 மடங்கு அதிகமா நம்ம வச்சு விற்கலாம். விளையாட்டு சேவல்களை எப்படி தயார்படுத்துறதுன்னு கேட்டா உங்களுக்கு தனியாவே அதை பத்தி இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கோழியான சிறுவிடை கோழி தான். இந்த சிறுவிடை கோழி பாத்தீங்கன்னா உடல் அளவுல கொஞ்சம் சின்னதாகவும் வெயிட்டும் பாத்தீங்கன்னா 2 to 2.5 கிலோ அளவுல தான் இருக்கும். ஆனா இந்த சிறுவிடை நாட்டுக்கோழிக்கு சந்தையில தனி மவுசே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிறுவிடை கோழியோட கறி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். இந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாவே இருக்கும். இதனாலேயே பல பேர் உங்க வீடு தேடி வந்து இந்த கோழியை வாங்கிட்டு போறாங்க. இந்த சிறுவிடை கோழி பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோழியோட முட்டை 10 to 5 முட்டை கூட வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வைக்கிற எல்லா முட்டையும் பாத்தீங்கன்னா எல்லாமே பொறிச்சு காப்பாற்றுற தன்மை இந்த சிறுவிடை கோழிகளுக்கு உண்டு. நம்ம ஊர் வெளிமேய்ச்சலுக்கு இந்த சிறுவிடை கோழி தான் பெஸ்ட். நம்ம வீட்டுல வளர்க்கறதுக்கு அருமையான கோழி என்னம்னா இந்த சிறுவிடை கோழி தான். இந்த கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம் தான். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த ரெண்டு கோழியில எது லாபம் அதிகம்னு பார்க்கலாம் வாங்க. எந்த இனம் லாபம் தரும் என்பதை விட நம்ம எப்படி பராமரிக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற சில விஷயத்த கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. உங்க ஊர்ல அதிக அளவு எந்த வகை கோழி தேவைப்படும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையே நீங்க சூஸ் பண்ணி வளர்த்தீங்கன்னா நமக்கு அலைச்சலும் மிச்சம், செலவும் மிச்சம். நம்ம சூஸ் பண்ற இனம் எதுவா இருந்தாலும் முறையான தடுப்பூசி போடாம விட்டுட்டோம்னா நோய் பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். ஆரம்ப கால தடுப்பூசியை மறக்காம எல்லா கோழிகளுக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில கொடுக்குற தீவனம், கம்பு, சோளம், அரிசின்னு இதெல்லாம் கலந்து வைக்கும் போது கோழிகளுக்கு தீவன செலவு பாதியா குறையும். இதெல்லாம் போறதுனால கோழியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருவிடை கோழி பாத்தீங்கன்னா எடையின் மூலமா நம்ம காசு பார்க்கலாம். இதுவே சிறுவிடை கோழியை பாத்தீங்கன்னா தரத்து மூலமாகவும் லாபத்தை பார்க்கலாம். உங்களால எது பண்ண முடியும்னு யோசிச்சு தெளிவா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.